Now next book back 5 mark question. Explain how recombinant insulin can be produced. சரியா book backல லாஸ்ட் கொஸ்டின் தான் இது 5 mark கொஸ்டின். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து என்னன்னா இன்சுலின் வந்து எந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். சரியா? The human insulin synthesized is synthesized by the beta cells of the ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன். சரியா? பான்கிரியாஸ்ல ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்து எண்டோகிரைன் பார்ட், இன்னொன்னு வந்து எக்ஸோகிரைன் பார்ட். எண்டோகிரைன் பார்ட் பேர் தான் இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹார்ன். அதுல வந்து ஆல்பா செல்ஸ் இருக்குது, பீட்டா செல்ஸ், அப்புறம் டெல்டா செல்ஸ் இருக்குது. பீட்டா செல்ஸ் செக்ரேட் பண்றது தான் என்னது இந்த இன்சுலின். சரியா? இன்சுலின் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 51 அமினோ ஆசிட்ஸ். சரியா? மொத்தமா 51 அமினோ ஆசிட்ஸ். அப்புறம் இன்சுலின் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 2 chains, namely A chain and the D chain. So A chain consists of 21 amino acids, B chain consists of 30 amino acids. புரியுதா? Both A chain and B chain are connected by disulfide bond. சொல்ல புரியுதா? So இது வந்து இன்சுலினை பத்தி நீங்க என்ன செய்யணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குங்கிறத முதல்ல சொல்லணும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா insulin reduces the blood glucose level. Blood level glucose கம்மி பண்றதுதான் நம்மளுடைய முக்கியமான வேலை. சொல்ல புரியுதா? சோ அடுத்து வந்து it enhances the cells to uptake glucose and utilize it and release the energy. புரியுதா? செல்ஸ் வந்து அது என்ன செய்யுது, தூண்டுது. அந்த குளுக்கோஸ் வந்து உள்ள எடுத்துக்கிறதுக்கும் அது மாதிரி இந்த குளுக்கோஸை வந்து பயன்படுத்தி எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுக்கும் அது என்ன செய்யுது, ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. புரியுதுங்களா? ரைட். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த இன்சுலின் இஸ் நாட் செக்ரீட்டட் ப்ராப்பர்லி, இட் லீட்ஸ் டு டயபெட்டிஸ் மெலிட்டஸ். புரியுதா? இப்போ இன்சுலின் வந்து உங்களுக்கு செக்ரீட் ஆகலன்னு வச்சுக்காங்க. அப்போ உங்களுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகலன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து என்ன செஞ்சிடும், இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ எப்போதும் இன்க்ரீஸ் லெவல்ல இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம நினைச்சுக்கோம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். புரியுதா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா initially the insulin was prepared from the animals like cows and the pigs. சரியா? the pancreas of animals like pigs and the cows. When they used this kind of insulin, some of the people they got some allergic reaction, so after that they stopped it. So பாத்தீங்களா, ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா pancreas அனிமல்ஸ் உடைய pancreas இல்லையா, அதுல இருந்து இன்சுலினை தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு என்னாச்சு, அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி ஆனதுனால அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புரியுதா? ஏன்னா அனிமல்ஸ் உடைய இன்சுலின் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய இன்சுலின் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் வந்து அதுல ரீசன். சரியா? இதுல வந்து நீங்க ஒரு 3 years கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து 1970s, அப்புறம் ஒன்னு வந்து 1982, அப்புறம் 1986. 3 வருஷத்துல என்ன முக்கியமா சொன்னாங்க அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்சுலின் பை RNA டெக்னாலஜி ஸ்டார்டட் இன் லேட் 1970s. RNA டெக்னாலஜி மூலமா இன்சுலின் தயாரிக்கிறத லேட் 1990s தான் 70s தான் செஞ்சாங்க, 1970s தான் ஆரம்பிச்சாங்க. புரியுதா? ஒரு வருஷம் முடிஞ்சுட்டா. இன்னொன்னு வந்து 82ல என்ன பண்ணாங்க அப்படின்னா they recommended, நல்லா கவனிச்சுக்கா, they recommended RDNA, insulin produced by RDNA for the diabetic patient. சொல்ல புரியுதுங்களா? 82ல என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த இன்சுலினை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. புரியுதா? 86ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்சுலின் came into the market as Humulin. அந்த ட்ரேட்மார்க் என்ன நேம்ல வந்துச்சுன்னா Humulin அப்படிங்கிற பேர்ல மார்க்கெட்ல என்ன செஞ்சாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சொல்ல புரியுதா? சோ அது பார்த்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஹியூமன் இன்சுலின் வந்து எப்படி RNA டெக்னாலஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு உனக்கு ஃப்ளோ சார்ட் தெரியும். ஓகேவா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் pancreatic cell. அதுல இருந்து என்ன பண்ணிச்சுன்னா we separated the DNA from the human pancreatic cell. சரியா? Same time the plasmid also separated from the bacterium. After that they cut both DNA and plasmid by the same restriction endonuclease. புரியுதா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோநியூக்ளியஸ் மூலமா என்ன செஞ்சாங்க,
இந்த டிஎன்ஏவையும் பிளாஸ்மிடையும் கட் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஆஃப்டர் தட் they introduced the gene responsible for insulin to the plasmid. சரியா, இந்த ஜீன் எடுத்து என்ன செஞ்சாங்க, பிளாஸ்மிட்ல ஒட்ட வச்சாங்க. Now the DNA is called recombinant DNA. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கா. எந்த ஜீன் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ஜீனை வந்து செப்பரேட் பண்ணாங்க. அதே மாதிரி பாக்டீரியாவுல இருந்து என்ன செஞ்சாங்க, பிளாஸ்மிட் வந்து செப்பரேட் பண்ணிட்டு அந்த ஜீனையும் பிளாஸ்மிடையும் ஒரே மாதிரியான என்சைம் மூலமாக கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணிட்டு இந்த ஜீனை கொண்டு எங்க வைக்கிறாங்க, அந்த பிளாஸ்மிட்ல பிக்ஸ் பண்றாங்க. இப்போ அந்த பிளாஸ்மிட்க்கு என்ன பேரு, RDNA பேரு, recombinant DNA பேரு. இந்த now the recombinant DNA is introduced into the bacterial cell like E. coli. ஓகேவா? So after that after introducing, so they are cultured in the fermentation tank. புரியுதா? At the end we get the insulin. Insulin வந்து டைரக்டா கிடைக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ரோ இன்சுலின் இருக்கும், அப்புறம் ப்ரோ இன்சுலின், அப்புறம் தான் என்னது இன்சுலின். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் அப்புறம் தான் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது இன்சுலின். புரியுதா? இங்க பாருங்க, ப்ரீ ப்ரோ இன்சுலின் எப்படி இருக்குது, இது வந்து A செயின், இது வந்து G செயின், ரெண்டையும் கனெக்ட் பண்றது என்னது C செயின். சரியா? இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க ப்ரோ இன்சுலின்ல என்ன இருக்கும், டைசல்பைட் பாண்ட் இருக்கும், A செயினுக்கும் B செயின் பேரு. இங்க வந்து இருக்காது. சரியா? அதான் இருக்கிற டிஃபரன்ஸ். இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்க C செயின் இருக்கும், இங்க C செயின் வந்து இருக்காது. சொல்ல புரியுங்களா? சோ இவ்வளவுதான் நமக்கு என்னது ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன். சொல்ல புரியுங்களா? ஐடியா ஓரளவு கிடைச்சிருந்ததா? சரி. சோ அடுத்து நல்லா கவனிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ADA டெஃபிஷியன்சி கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது, அது பார்க்கலாம். ஏன்னா இங்க பாரு, ADA டெஃபிஷியன்சி இன்னொரு பேரு என்ன பேரு, SCID பேரு. சரியா? SCID என்ன சொல்லலாம், ADA டெஃபிஷியன்சின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இட் இஸ் an autosomal recessive metabolic disorder. ஓகேவா? இந்த டிசீஸ் என்ன சொல்றோம், autosomal recessive metabolic disorder அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த பேஷண்டோடைய உடம்புல என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கும்னா, இந்த T cells, T lymphocytes சொல்றோம் இல்லையா, சோ அதால என்ன பண்ண முடியாது, they cannot work against the invading pathogens. நம்ம உடம்புக்குள்ள வந்து அவங்களுடைய உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த பேத்தோஜனை எதிர்த்து இந்த T cells என்ன செய்ய முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் அந்த பாடி இருக்கு. சொல்ல புரியுதா? பேஷண்டோட உடம்பு இருக்கு. ரைட். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து என்னன்னா, உதாரணத்துக்கு வந்து they have to go for bone marrow transplant. இந்த நோயை குணப்படுத்தணும்னா நீங்க என்ன செய்யணும், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அல்லது you have to go for enzyme replacement therapy. அதுல என்ன செய்யறோம், இந்த ஃபங்க்ஷனல் ADA ஜீனை வந்து நம்ம என்ன செய்யறோம், அதுல இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அது வந்து ஒரு சொல்யூஷன். சரியா? சோ இதுதான் மெயினா இருக்கிறது. ஆக்சுவலா ஃபங்க்ஷனிங் ADA which breaks down toxic biological products. நம்ம டைரக்டாவே என்ன செய்யணும், இந்த ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ADA ஜீனை வந்து பேஷண்டோடைய உடம்புல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அங்க தேவையில்லாத டாக்ஸிக் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். புரியுதா? சரி. இந்த டிசீஸ் வந்து எதனால வருது அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ADA அப்படிங்கிறது ஒரு ஜீன். அதனுடைய வேலை என்னன்னா, டு என்கோடிங் த அடினோசின் டிஅமினேஸ் என்சைம். புரியுதா? ADA ஜீன் என்ன பண்ணது, அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. So there may be the fault in the ADA gene functioning. இல்லையா? அந்த ADA ஜீனுடைய ஃபங்க்ஷன்ல என்ன இருக்கலாம், ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கலாம், அல்லது மால் ஃபார்மேஷன் அல்லது மால் ஃபங்க்ஷன் ஆஃப் ADA ஜீன். அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் தான் இது அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி. சொல்ல முடியுதா? ADA ஜீன் வந்து என்ன பண்ணுது, அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நார்மலா ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா? இந்த பேஷண்ட் இது எதனால வருது அப்படின்னா, அந்த ஜீன்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து குறைபாடா இருக்கும். அதனால அந்த என்சைம் வந்து என்ன செய்யல, ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? அந்த டிஃபெக்ட் தான் நம்ம சொல்றோம் அடினோசின் டிஅமினேஸ் டெஃபிஷியன்சி சொல்றோம். ஓகேவா?
இது எப்படி சரி பண்றது? இதுக்கு நமக்கு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க, புரியுதா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஃப்ளோ சார்ட் இருக்குது. 5 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? ஃப்ளோ சார்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இங்க பாரு, பாக்டீரியம் கேரி பிளாஸ்மிட், இதான் பிளாஸ்மிட் வித் க்ளோன்டு நார்மல் ஏடிஏஜி, புரியுதா? ஹியூமன்ல இருக்கக்கூடிய ஏடிஏஜின்னு எங்க இருக்குது? இந்த பிளாஸ்மிட்ல ஒட்டிக்கிட்டு இல்லையா? இப்ப என்ன பண்றோம்? இந்த ஜெனடிக்கலி டிசேபிள்டு ரெட்ரோ வைரஸ் அதை கொண்டு இதை வந்து என்ன செய்யறோம்? இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம். ஜெனடிக்கலி டிசேபிள்டுன்னா என்ன இருக்கும்? இந்த வைரஸால என்ன பண்ண முடியாது, நம்ம உடம்புல வந்துட்டு டிசீஸ் வந்து ஏற்படுத்த முடியாது. சொல்ல போறீங்களா? ரைட். அப்ப இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஏடிஏஜி என்டர் இன்டு தி ரெட்ரோ வைரஸ், புரியுதா? இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏற்கனவே என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த டி லிம்போசைட்ஸ் இருக்கு இல்லையா, பேஷண்டோடைய பிளட்ல இருந்து டி லிம்போசைட்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, ஐசோலேட் பண்ணி அதை வந்து கல்ச்சர் பண்ணி வச்சிருப்பாங்க, புரியுதா? இப்போ இந்த ஏடிஹெச்னு இருக்கக்கூடிய அந்த ரெட்ரோ வைரஸ் வந்து டி லிம்போசைட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏடிஹெச்னு வந்து டி லிம்போசைட்ஸ்ல என்ன செஞ்சிடும், என்டர் ஆயிடும். ஓகேவா? ஸோ these T cells are cultured and returned back into the patient's body. இப்போ மறுபடியும் பேஷண்டோடைய உடம்புக்குள்ள அது போகும்போது நார்மல் ஏடிஹெச்னோட போகும்போது அங்க என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மல் ஆயிடும். புரியுதா? ஸோ இந்த விதத்துல தான் என்ன செய்றாங்க, இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி வந்து கரெக்ஷன் பண்றாங்க. புரியுதா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, நார்மல் ஏடிஹெச்ங்க ஒரு பேஷண்டோடைய உடம்புல இன்ஜெக்ட் பண்ணீங்கன்னா அங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும், நார்மலா இருக்கும். இது எப்போ எஃபெக்டிவா இருக்கும்னா, அந்த எம்ப்ரியோ வந்து எம்ப்ரியானிக்கல் ஸ்டேஜ்ல இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா இது ரொம்ப என்னது, ஒரு பெர்மனன்ட் கியூர் மாதிரி கொடுக்கும். சரியா? நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஓகேவா? சொல்ல புரிஞ்சுதா? ப்ரொசீஜர் புரிஞ்சுதா? ஓகேவா? அப்புறம் நம்மளுக்கு எலைசான்னு ஒரு டெக்னிக் இருக்கும். யோனி எலைசா இது எலைசா ப்ரொசீஜர் தெரியணும், பிசிஆர் உடைய ப்ரொசீஜர் தெரியும். ஓகேவா? பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து we need to introduce the sample contain the unknown antigen. சரியா? The unknown antigen is immobilized on the surface of an ELISA plate. First ELISA plate இருக்கும், அதுல என்னது கோட்டடா இருக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதுல என்ன செய்யறோம், இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அந்த ஆன்டிஜன் வந்து என்ன செய்யறோம், அந்த ELISA பிளேட்ல போயிட்டு ஒட்டிக்கிடும். அதனால என்ன சொல்லி இருக்கிறாங்க, immobilized antigen கொடுத்துருவாங்க. The antigen is immobilized on the surface of an ELISA plate. புரியுதா? ELISA plate நீங்க சாம்பிள் அப்ளை பண்ணீங்கன்னா சாம்பிள்ல இருக்கக்கூடிய ஆன்டிஜன் வந்து என்ன செஞ்சிடும், அந்த ELISA பிளேட்ல போயிட்டு ஒட்டிக்கிடும். புரியுதா? ரெண்டாவது என்ன செய்யறோம்னா, கவனி, the antibody specific to that antigen is added and allowed to react with the immobilized antigen. அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் நம்ம என்ன செய்யறோம், ஸ்பெசிபிக் ஆன்டிபாடியை ஆட் பண்ணணும். அப்ப ஆன்டிஜனும் ஆன்டிபாடி என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணும் இல்லையா? ரைட். அடுத்து மூணாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆன்டிபாடி. நல்லா புரிஞ்சுக்கா, ஆன்டிபாடி இஸ் லிங்க்ட் to an appropriate enzyme like peroxidase. இந்த ஆன்டிபாடியோட peroxidase அப்படிங்கிற ஒரு என்சைம் சேர்த்து என்ன செய்யறோம், அந்த சாம்பிள்ல ஆட் பண்றோம். சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்றோம். என்னது, 4-fluoronaphthol அப்படிங்கிற ஒரு ரியேஜென்ட் என்ன செய்யறோம், ஆட் பண்றோம். கவனிச்சுக்கா, இந்த என்சைமுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் தேவை, அப்படின்னா அதை என்ன செய்யணும், ரியாக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த பெராக்சிடேட் என்சைமும் 4-fluoronaphthol ரியாக்ட் பண்ணும்போது அங்க என்ன ஏற்படும், கலர் சேஞ்ச் வந்து ஏற்படும். புரியுதா? அப்போ கலர் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அங்க ஆன்டிஜன் இருக்குன்னு இருக்கும், கலர் சேஞ்ச் இல்லை அப்படின்னா நோ ஆன்டிஜன் இருக்கும். புரியுதா? The color change is directly proportional to the amount of antigens present in the sample. புரியுதா? எந்த அளவுக்கு கலரா இருக்குதோ அந்த அளவுக்கு அங்க ஆன்டிஜன் இருக்குன்னு அர்த்தம். சொல்ல புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த flow chart. First flow chart பாருங்க, antigen is absorbed onto the wells in the ELISA plate in coating buffer. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன செஞ்சிருப்பாங்க, ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ் பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்புறம் பிளாக்கிங் கொடுத்துருப்பாங்க. A buffer containing unrelated protein is used
to block free sites in the wells. நல்லா கவனிக்கலாம். எலைசா பிளேட்ல சின்ன சின்ன பள்ளம் மாதிரி வெல்ஸ் இருக்கு. புரியுதா? அதுல ஆன்டிஜன் இருக்கும். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? அன்ரிலேட்டட் புரோட்டீனை வந்து ஆட் பண்றோம். புரியுதா? ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க என்ன செஞ்சிடும்? வாஷ் பண்ணிடுறோம். அடுத்து பாருங்க, என்சைம் கான்ஜுகேட்டட் டிடக்ஷன் ஆன்டிபாடி பைண்ட்ஸ் ஆன்டிஜன். இப்ப நீங்க என்சைம் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடி என்ன செய்யுது? அந்த ஆன்டிஜனோட பைண்ட் ஆகுது. ஓகேவா? அப்புறமா என்ன செய்றீங்க? ரிமூவ் பஃபர் அண்ட் வாஷ். அப்புறம் சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யும்? கலர் சேஞ்ச் வந்து ஏற்படும். புரியுதா? சோ இதுதான் வந்து என்னது? எலைசாவுக்கான ரெசிபி. புரியுதா? அப்புறம் இன்னொன்னு பிசிஆர் டெக்னிக் இருக்கும். பிசிஆர் பாருங்க, இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, பிசிஆருக்கு டெபினிஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரொசீஜர் மட்டும் பாருங்க, 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு பேர் என்ன பேரு? டீநேச்சுரேஷன். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பேரு ரீநேச்சுரேஷன். மூணாவதுக்கு வந்து பிரைமரி எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ சாம்பிள் இஸ் ஹீட்டட் at 95 degree Celsius. சொல்ல முடியுங்களா? அப்போ இங்க வந்து automatically the double stranded DNA becomes 2 single strands. சரியா? double stranded அதுல எல்லாம் மாறிடும், 2 single strand மாறிடும். அப்புறம் each strand acts as the template strand. ஒவ்வொரு single strand என்ன பண்ணும்? template strand act பண்ணும். template strand என்ன? So it is the strand from which the new strand develops. சொல்ல முடியுங்களா? அப்புறம் டீநேச்சுரேஷன் எப்படி பண்றாங்க? ரீநேச்சுரேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிரைமர் அன்னீலிங் அல்லது ரீநேச்சுரேஷன் அப்படின்னு கொடுப்போம். இப்போ சடன்லி the sample supposed to be cool 95 degree Celsius ஹீட் பண்ணது சடனா என்ன செய்யணும்? நீங்க கூல் பண்ணணும். ஓகேவா? இப்போ கூல் பண்ணும்போது என்ன செய்யறோம்? Each single strand hybridized with the primer. We have to add the primer. இது ரிலேட்டடா புக்ல ஒரு क्वेश्चन இருக்கு இல்லையா? இங்க எப்படி எழுதணும்? Each single strand is hybridized with the primer. சரிதா? அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னது அப்படின்னா பிரைமரி எக்ஸ்டென்ஷன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபேட் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும்? the sample is heated at 75 degrees Celsius. நல்லா கவனிச்சுக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யணும்? 95 degrees Celsius ஹீட் பண்றோம். அப்புறம் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்குது எல்லாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டா மாறும். அப்புறம் ஓட அன்னீலிங்ல வந்து என்ன பண்றோம்? ரேபிட் கூலிங் பண்றோம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்யறோம்? ஒரு 75 degrees Celsius ஹீட் பண்றோம். புரியுதா? கவனி. when we add that DNA polymerase, the primer started to extend the DNA. அப்ப பிரைமர்ல இருந்து புதுசா என்ன செய்யணும்? உங்களுக்கு நியூ ஸ்ட்ராண்ட் வந்து டெவலப் ஆகும். புரியுதா? at the end we get 2 unequal sized DNA dotted DNAs. சரியா? ரெண்டு டிஃபரண்ட் லென்த்ல இருக்கக்கூடிய dotted DNAs என்ன செய்யும்? கிடைக்கும். So you have to repeat the procedure again and again, at least for 30 times. Then only you get sufficient copies of DNA. புரியுதா? இது நீ தொடர்ச்சியா என்ன செய்யணும்? இப்ப 1ல இருந்து 2 கிடைச்சிருக்கா, இப்ப 2 யூஸ் பண்ணும். அப்ப அதுல இருந்து என்ன செய்யும்? உனக்கு 4 கிடைக்கும். 4 யூஸ் பண்ணா 8 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதா? ஒரு 30 டைம்ஸ் பண்ணனா உனக்கு you get sufficient copies. புரியுதா? அப்ப கடைசியா வந்து யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிஸ், அது பாயிண்ட் வைஸா தான் இருக்கும். நீ அதை என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் கடைசியா ஒண்ணே ஒண்ணு இருக்கும், ரீகாம்பினன்ட் வேக்சின் என்ன? அது ஏற்கனவே 2 months கொடுத்துருக்கோம். அதுல டைப்ஸ்ல வந்து எத்தனை இருக்கும்? மொத்தம் 4 இருக்கும். சப்யூனிட் வேக்சின், அட்டனுவேட்டட் வேக்சின், எடிபிள் வேக்சின், அப்புறம் ரீகாம்பினன்ட் வேக்சின், டிஎன்ஏ வேக்சின். சரியா? மொத்தம் 4 இருக்கும். அது படிக்கலாம். சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இந்த 4 கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?